வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஸோ பசங்களா, ஆர் யூ அ நைட் பர்சன் ஆர் அ மார்னிங் பர்சன் அப்படிங்கிற கொஷின் வந்து, மேம் நைட் படித்தா நல்லா இருக்குமா இல்லை காலையில் படித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த டவுட்ஸ். கரெக்டாக? ஸோ நான் ஐம் நாட் எனி ஒன் டு சே டே இப்படி படிச்சா இப்படிடா அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. ஸோ வி வில் சி வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்டடிங் இன் த மார்னிங் ஆஸ் வெல் as ஸ்டடிங் இன் த ஈவினிங். சொல்ல வரேன்டா, ஈவினிங் கிடையாதுடா, நைட். ஓகேவா? ஸோ பசங்களா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் socials as well, because you guys will get free handwritten notes after every session in the channel. Okay va? So pasangla, before going into the video we will just see ஒன்றுமே பிஃபோர் கோயிங் டு த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பசங்க எல்லாருமே வந்து என் பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அண்ட் மேக் லைக்ஸ். ஓகேவா? லைக்ஸ் ஆர் வெரி லோ பசங்களா. ஸோ யூ ஹேவ் டு ஷோ யுவர் பவர். ஓகே, எஸ். ஸோ ஆர் யூ அ நைட் அவுல் ஆர் அன் ஏர்லி பேர்ட்? ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து நைட் படித்தாதான் எனக்கு நல்லா இருக்கும், இல்லை எனக்கு காலையில் படித்தாதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், லைக் நிறைய ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ வில் சி வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் அ மார்னிங் பர்சன் அப்படின்னா, ஐ ஆம் சம் ஒன் ஹூ இஸ் அ மார்னிங் பர்சன். ஓகேவா? ஸோ பிகாஸ் மார்னிங்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைக் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் யுவர் டே. ஓகேவா? ஸோ யூஆர் ஆஃப்டர் நீங்கள் வந்து நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு 7 hours, நீங்கள் வந்து 7 to 8 hours நீங்கள் வந்து நல்லா தூங்கினதுக்கப்புறம் யூ ஆர் ஸ்டார்டிங் த டே ஃப்ரெஷ். யுவர் மைண்ட் இஸ் ஃப்ரெஷ். நீங்கள் வந்து அட் தட் டைமில் வந்து உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காது. ஸோ இட் வில் பி லைக் பிரெயின்லேயே வந்து நிறைய ஸ்பேஸ் அந்த டைமில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ காலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லைக் ஆஸ் நான் பர்சனலி நான் என்னென்னா நான் வந்து ஐ யூஸ் டு வேக்கப் அட் 3:30 when I was in college. அது டெய்லி எல்லாம் கிடையாது. லைக் வென்எவர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் 3:30 எழுந்திரிச்சேன். எக்ஸாம் எல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு 5:30 6 எழுந்திரிச்சு ஐ வில் ஸ்டார்ட் மை டே. ஸோ இப்போ வந்து நீங்கள் மார்னிங்லேயே வந்து நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஸ்டடிங் சம்திங் அப்படின்னா த மைண்ட் இஸ் நியூ. ஓகேவா? ஸோ மைண்ட் வந்து நியூவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நேச்சுரல் லைட் வந்து லைக் இட் வில் பி லைக் யூனோ தட் டைம் லைக் அந்த நைட்டில் இருந்து அந்த காலையில் அந்த மார்னிங் லைக் இந்த சன்ரைஸ் அண்ட் திஸ் அதனால அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அந்த மார்னிங் வந்து எப்பவுமே எனக்கு ஐ ஃபெல்ட் மோர் பீஸ்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் ஸ்டார்டிங் அ டே வித் நியூ பாசிட்டிவ் திங். ஓகேவா? நமக்கு வந்து ஆக்சுவலி தெரியாது இந்த டே ஃபுல்லு எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. பட் we will be like அந்த டே நல்லா போகிறதுக்கு வேண்டி we will be doing some positive things, right? ஸோ நீங்கள் வந்து இப்போ எனக்கு எப்படின்னா my whole day will decide how my morning was. என்னோட மார்னிங் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சு லைக் I'm a person I'm a person who does journaling every day, meditate பண்ணுவேன் நான். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னா ஓகே திஸ் டே இஸ் அவர்ஸ், இந்த டே நம்ம வந்து மாஸ்க் காட்டுறோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆஸ் அ ஏர்லி பேர்ட். நான் வந்து நைட்டும் நான் வந்து உட்காந்து படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் நான் வரேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் இட் இஸ் குட் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், பிளானிங், ரிவிஷன். ஸோ அந்த ஒரு 4 PM to 8 PM. ஸோ நிறைய வந்து லைக் ஹிந்து ஹிஸ்ட்ரியில் கூட ஸோ லைக் இந்த 4 PM இஸ் வெரி குட் லைக் என்ன சொல்ல வெரி குட் டைம் டு வேக் அப் அண்ட் டூ யுவர் திங்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. உங்களால் 4 PM கூட எந்திரிக்க முடியலாட்டி ஜஸ்ட் வேக்கப். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வேக்கப் டு என்ன சொல்ல 7 o'clock எந்திரிக்கிற மாதிரி. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து நைட் பற்றி பேசலாமா? எஸ், லேட் நைட் ஸ்டடிங் வந்து எப்போ அப்படின்னா அந்த டைமில் வந்து என்னென்னா அந்த க்ரியேட்டிவிட்டி லைக் நானும் வந்து நைட்டில் வந்து இருந்திருக்கேன் போது நைட்டு முழிச்சு ஐ ஹவ் டன் மை ஒர்க் ஆஸ் வெல். அப்போ வந்து மேம் ஹவ் யூ டன் இட் லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு இது மாதிரி
உங்களோட இது மாதிரி இப்போ நீங்கள் நான் மார்னிங் பர்சன் மாதிரி நைட் பர்சன் உட்காந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் நோ, பிகாஸ் இஃப் ஐ ஹாவ் லைக் ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சு, இல்லாட்டி படிக்கிறதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் அந்த நைட் நான் வந்து நைட் ஆல்ரவுண்டர் புல் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி லைக் எனக்கு நைட்டு படிக்கும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நிறைய டைம் இருக்கும். அப்போ நிறைய டைமில் என்னால் வந்து டக்குன்னு என்னால் வந்து டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது வந்து உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங்கை பூஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஒர்க் வந்து லைக் நீங்கள் வந்து நைட்டு வந்து நீங்கள் நாங்கள் சூப்பராக லைக் அந்த ஒரு நைட் பர்சன் அந்த மாதிரி லைக் யூ வில் ஃபீல்டா நீ ஒரு நைட் பர்சன் இல்லை மார்னிங் பர்சன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்புறமேல் வந்து அதான் நான் வந்து சொன்ன பிரெயின் மே ஃபார்ம் லாங் டேர்ம் மெமரிஸ் பெட்டர் தேன் நைட் ரிவிஷன் ப்ளஸ் ஸ்லீப். ஸோ என்னன்னா நீ வந்து ப்ராப்பராக ஸ்லீப் எடுத்து யுவர் பாடி இஸ் நாட் டயர்ட் அண்ட் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா யூ கேன் புல் த நைட். அப்போ இந்த நைட்டில் வந்து பார்க்கும்போது எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, லைக் த வேர்ல்டு இஸ் சைலண்ட் அண்ட் யூ கேன் டூ யுவர் ஒர்க் ஆஸ் வெல். ஸோ அந்த நைட்டு நீ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் யூ கேன் டூ அண்ட் நைட்டில் வந்து நீ படிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக நீ வந்து என்ன பண்ணலாம், வேலையை முடிச்சுட்டு அதாவது இப்போ இட்ஸ் லைக் நீ தெர் இஸ் நோ ஒர்க். இப்போ நீ வந்து படிக்க போகிற ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒர்க் இருக்காது. இஃப் யூ எல்லாமே வந்து நீ நைட் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்படின்னா அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க நைட் 8 PM 11 PM ஐடியல் ஃபார் லைக் ஐ நோ தட் 11 PM விட்டு லைக் ஐ நோ so many students study till 3 PM லைக் ஸ்டடி till 2 PM 1 PM எல்லாம் வந்து உட்காந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ நோ தட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து we will go to the next slide. ஸோ வந்து நம்ம எப்படியும் வந்து லேட் நைட் ஸ்டடிங் வித் நோ ப்ராப்பர் ஸ்லீப், புவர் மெமரி ப்ளஸ் லோ ஃபோக்கஸ். ஓகேவா? நீ வந்து தூங்காமல் ஃபுல்லாக உட்காந்து படித்தாலும் நெக்ஸ்ட் டே நீ வந்து எக்ஸாம் ஹாலில் போய் தூங்குறதுல வந்து அதில் வந்து எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் நைட் பர்சனாக இருந்து நீ வந்து அதுக்கு ஒர்க்குக்கே இது இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி யூ ஃபீல். early study without sleep is equal to zombie mode, like you will just go numb. ஓகே, அதுவும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் ஐ கான் கன்ஃபார்ம் திஸ். ஏன்னா வந்து நீ ப்ராப்பராக ஸ்லீப் பண்ணல, 12 மணிக்கு தூங்கி 3 o'clock எழுந்திரிச்சுன்னா அவ்வளோதான். லைக் யூ ஃபீல் ஸோ டயர்ட். அந்த கண்ணுக்கு மேலே வந்து 2 கல் வச்ச மாதிரியே யூ ஃபீல். ஓகேவா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் வென் யூ ஸ்டடி, இட்ஸ் ஹவு அலர்ட் யூ ஆர் டியூரிங் தட் டைம். ஸோ யூ ஜஸ்ட் ஃபிகர் அவுட் யுவர் செல்ஃப். நீ நைட்டு உட்காந்து படிச்சு பாரு, காலையில் உட்காந்து படிச்சு பாரு. அது வந்து ஒன் டே உட்காந்து படிக்கக்கூடாது. ஸோ இப்போ மார்னிங் பர்சனாக இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இல்லாட்டி 4 days நீ பக்காவாக அந்த மார்னிங் ரொட்டீன் யூ ஹேவ் டு புல். தென் யூ ஹேவ் டு லைக் யூனோ ஓகே அந்த டைமில் நான் அலர்ட்டாக இருக்கேனா, அந்த டைமில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதா, ஒர்க்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகுதா, டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதா, என்னால் படிக்க முடியுதா, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா, அது யூ ஹேவ் டு செக். அண்ட் அதே மாதிரி நைட் உட்காந்து படிச்சுப்பாரு. அதே மாதிரி சேம் திங், யூ ஆர் அலர்ட், யுவர் ஃபோக்கஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சுன்னா then you can decide whether you have to study in morning or you have to study in night. So what I personally do அப்படின்னா நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு லைக் இஃப் ஐ ஹாவ் டிஃபிகல்ட் டாபிக்ஸ், ஏன்னா நான் காலையில் தான் நான் கொஞ்சம் ஐ ஃபீல் குட். ஸோ அப்போ அந்த காலையில் டைமில் வந்து நான் ஐ வில் ஸ்டார்ட் டு டூ என்ன சொல்ல டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் இல்லை வாட் எவர் இட் இஸ், நான் அதை படிப்பேன். அண்ட் ஈவினிங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈவினிங் ஐ வில் பி செம்ம டயர்டாக இருப்பேன், நான் வந்து ரிவைஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலி எனக்கு ஃபீல் குட், ஓகே இட் மேக்ஸ் சென்ஸ் அண்ட் இட் இஸ் கிவிங் மீ ரிசல்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு பசங்களா. ஓகேவா? ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டிக் டு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப். ஓகேவா? ஸோ தட் இஸ் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ஸ்லீப் ஒரு 6 to 8 hours நீ வந்து கண்டிப்பாக நீ தூங்கி தான் ஆகணும். ஓகே, இங்கே பாருங்கள், நீ வந்து 6 to 8 hours நீ வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கணும், தூங்கி தான் இருக்கணும். 6 to 8 hours. ஓகேவா? என்னடா இது? ஓகே ஓகே 6 to 8 hours நீ வந்து கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் அப்படின்னா ப்ராப்பர் டே. ஓகேவா? ஸ்லீப் டிசைட்ஸ் எவ்ரி திங். ஓகே, அதுக்குன்னு மேம் நான் ஒரு 2 days உட்காந்து தூங்க போகிறேன் அப்படின்னலாம் கிடையாதுடா. ட்ரை போத் டைமிங்ஸ், ட்ராக் வென் யுவர் பிரெயின் இஸ் மோர் ப்ரொடக்டிவ். ஸோ ட்ராக் பண்ணுங்கள், டைமிங்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கணும். Clear? So morning learners avoid overloading in the early hours. Night learners avoid screen fatigue and stay hydrated. Night நம்ம வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது we will just forget.
ஓகேவா? தண்ணி குடிக்க மறந்துருவோம், சாப்பிட மறந்துருவோம். சாப்பிடலாம் மறக்காத, நைட்டு தான் மேம் எங்களுக்கு பசியே எடுக்குது. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் வந்து வி வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஃபிகர் அவுட். எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீ அதை ட்ரை பண்ணி அதில் நீ ஃபெயில்ட் ஆகிட்ட அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபார் யூ. ட்ரை பண்ணி நீ சக்சீடட் அப்படின்னா இட்ஸ் குட் ஃபார் யூ. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ just let me know in the comments. Okay, just let me know in the comments that whether you are a night person இல்லாட்டி ஒரு early person. நான் ஒரு early person வேணாம், காலையில் தான் உட்காந்து படிக்கிறேன், நைட் தான் உட்காந்து, அது நீங்கள் வந்து you have to tell me in the comments. ஓகேவா? So there is no perfect timing as I said. So பசங்களா, just tell me in the comments that whether you are a early person or a night person. காலையில் வந்து எனக்கு எவ்வளோ நேரம் சீக்கிரமாக எந்திரிக்கலாம் மேம், நைட் என்னால் உட்கார முடியாது. பட் நைட் எனக்கு எவ்வளோ நேரம் வேலை உட்காந்து படிக்கலாம் மேம், பட் காலையில் எந்திரிக்க முடியும். If you are kind of person, do let me know in the comments what kind of person you are. So பசங்களா, நம்ம சைலத்தில் வந்து we are providing courses for 11th and 12th for பசங்களுக்கு for JEE and NEET. இது வந்து இட்ஸ் லைக் ஆஃப்லைன் டியூஷன் சென்டர். ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனாக வந்து போர்ட்ஸுக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம், உங்களோட என்ட்ரன்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி we have courses in Xylem. இது வந்து ஆஃப்லைன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ if you are a 12th படிக்கிற பசங்க and you want to do your NEET along with your 12th அப்படின்னா we have courses for that also. Whether you are a state board student or a CBSE student, so we have courses for the both. Okay, so இது வந்து ஆன்லைன் கோச்சிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஆன்லைனாக நீங்கள் படிப்பீங்க. And this is the 12th. Okay, so the 12th and the offline center. So this will be your Talapati Pro schedule. இதுதான் வந்து உங்களோட schedule. இது வந்து நீட்டோடது, இதோட ஜேயோடது. So you don't have to like என்ன சொல்லலாம், like how I'm going to manage இந்த என்ட்ரன்ஸையும் இந்த போர்ட்ஸையும் ஸ்கூலையும் கோச்சிங் சென்டர் எல்லாமே நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு குழப்பறதுக்கு தேவையில்லை. பிகாஸ் யூ கேன் see study holidays on 2 days. ஓகேவா? ஸோ அந்த ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து ஸ்கெடியூல் கிடையாது. ஓகே, ஸோ பை திஸ் கோர்சஸ் எஸ், பை திஸ் கோர்ஸ் உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். அண்ட் வந்து இஃப் யூ ஆர் அ ரிப்பீட்டர் ஹூ வாண்ட் டு ரிப்பீட், ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணணும் இல்லாட்டி ஆன்லைனில் உட்காந்து ஆப் வழியாக நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have online courses as well. So you can join our Vetri batch for the online repeating course. Okay, so இப்போ வந்து if you are a student want to study ஆஃப்லைனில் படிக்கணும் அப்படின்னா we have courses for that also. அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட மாரா பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. எஸ், ஸோ பை திஸ் கோர்சஸில் வந்து what you will get அப்படின்னா you will get study material, DPP, and you will get board essential, போர்டுக்கு சப்போர்ட்டிவான மெட்டீரியல் you will get access to Xylem app, and also you will get கிடையாது, like every இந்த பர்டிகுலர் மந்த்ஸில் எல்லாத்துலேயுமே without any fail we will contact parents teachers meeting. Okay, yes பசங்களா, so that's it I guess. ஸோ இதுதான் நம்மளோட கோர்சஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Xylem is 3 சென்டர்ஸில் we are there. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. ஸோ 3 இடங்களில் நம்ம இருக்கிறோம். ஸோ 3 இடங்களையும் எல்லா ஆஃப்லைன் கோர்சஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம் பசங்களா. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி என்கொயரிஸ் ரிலேட்டட் டு திஸ் கோர்ஸ், please call on this number or please let me know in the comments. கால் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட என்கொயரிஸை கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. எஸ், ஸோ பை திஸ் ஐம் ஜஸ்ட் அவ்வளோதான் பசங்களே. ஸோ நைட் அண்ட் ஏர்லியாக நைட்டாக அப்படிங்கிறது நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுறதுல தான் இருக்கும். ஸோ நைட் படிச்சிங்கன்னா இந்த அட்வான்டேஜஸ், லைக் காலையில் படிச்சிங்கன்னா இந்த அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ that's it for today. ஸோ I will come up with another இதே மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் வெதர் யூ ஆர் அ ஏர்லி பர்சன் ஆர் அ நைட் பர்சன் அப்படிங்கிறது. So by this, Tata Pasangla, I will see you on the next class. This is your Srishma ma'am leaving. Bye and take care.